ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதை என்ஜாய் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி கொளப்பூர் சரி, ஏதோ டோலாக்பூர் அப்படிதான் சொன்னீங்க. அது மாதிரி டோலாக்பூராக வச்சிடணும். கொலாப்பூர் வீடியோ போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. நிறையா பேர் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஃபன்னாகவும் போச்சு. தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்கள், 234 தொகுதியும் போயிட்டு வாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பண்ணுவோம். ஒரே ஒரு நாள் அது போயிட்டு வந்ததுக்கே நாக்கு தள்ளி போச்சு. அதுவும் இங்கே இருக்குது லோக்கல் சிங்கப்பூர், அது போகிறதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. அவன் வந்து ஆணும் வந்து படுத்தாச்சு. அந்த லட்சணத்தில் இருக்கு. 234 யோசிச்சானா ஒருத்தன் வேலையை விட்டே போயிடுவான். இன்னைக்கே ரெசிக்னேஷன் பண்றேன்னு கிளம்பிடுவான். ஏன் உங்க ஊரா? உங்க வீட்டுக்கு போகணுமா? அந்த வழியா போகும்போது வேணா அங்கே எடுத்துட்டு போயிடலாம். லிங்கேஷோட அவன் வரமாட்டாங்க, அதோட அங்கேயே உட்காந்துருவான். அவன் ரிட்டர்ன் வரமாட்டான், நம்ம தான் போகணும். இல்லை, நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தைரியம் ஜாஸ்தின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரியல, அது தைரியத்துக்குலாம் என்னன்னு தெரியல. நிறைய பேர் லாஸ்ட் போன ஆட்சியா இருந்தா பண்ணியிருப்பீங்களா அப்படின்லாம் வந்து பண்ணியிருக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப அது உண்மைதான். ஆனா என்னன்னா அதுக்கான தேவை அப்ப இல்லை. இது அது ஒரு ஐடியாவும் கிடையாது. அந்த மாதிரி ஒன்று போய் பண்ணணும். எப்போ இது நமக்கு ஒரு சின்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, ஐயோ சிங்கப்பூரா மாற்றி வச்சிருந்தாரு, அவரை போய் தோக்கடிச்சிட்டிங்களே, ஐயோ சிங்கப்பூரா மாற்றி வச்சு அவரை போய் தோக்கடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு தான் அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நல்லா தான் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் தோத்துட்டாருன்னா, நம்ம ஆக்சுவலாக இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. பட் போன இடம் வரைக்குமே கொஞ்சம் அவசர அவசரமாக அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான இந்த அங்காடி எல்லாமே வந்து இந்த கடைசி வருஷத்துக்குள்ள முடிக்கணுன்றதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கரும்பு ஜூஸ் கடைக்காரர் கூட அதுதான் சொன்னார். இது மாதிரி அவர் ஏதோ கொடுத்துருப்பார் போல இருக்கு. இங்கே இருக்கிறவங்க வாங்கி இவங்களுக்கு உள்ளே வந்து டெண்டர் எல்லாத்தையும் விட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த மனுஷனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இல்லை, அது இல்லாமல் அந்த பிரச்சாரத்துக்கு வரதெல்லாம் கூட வந்து சும்மா பேருக்கு வந்துட்டு பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. பெருசா வந்து கான்ஃபிடென்ட் அதுதான் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில வந்து பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. முடிஞ்சிருச்சு, போட்டாச்சு, பார்த்தாச்சு, அவ்வளவுதான். ஓகே. ஏதாவது அதில் வந்து சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கலாம். சரியா பண்ணலைன்ற வருத்தங்கள் இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் சாரி மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை, அடுத்த தடவை குளத்தூர்லாம் போக மாட்டோம், வேற இடத்துக்கு எங்கேயாவது போகிறது. அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. இங்கே இருக்கிறத விட வெளியே போய் சுற்றுறது தான் நல்லா இருக்குதுன்றத கமெண்ட்ல எல்லாரும் சொல்கிறாங்க. என்கிட்டையும் சொன்னானுங்களே, ஹாப்பி என்னாச்சு அதான் சொன்னாங்க. இல்லைங்க, அவர் என்னங்க இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்காரு, வெளியே கூப்பிட்டு போனோன்னே ரொம்ப ஜாலியாக இருக்கு, எங்கேயா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ஒரு கிளியை கூண்டில் அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சிருக்கீங்க காலிலேருந்து ஆஃபீஸுக்கு. பச்சை கிளி விவகாரம் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. டேப் வேறு 2 டேப்புக்கு எனக்கு கிடைக்க போகுது. ஒருத்தவங்க வாங்கிலாம் வேறு தரேன்னு இருக்காங்க. கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து மெசேஜே பண்ணி சொன்னாங்க, நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து இந்தியா வரும்போது ஒரு நல்ல டேப்பாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்குமே நன்றி, சொன்ன வரைக்குமே நன்றி. டேப் இல்லை, டேப் அந்த டேப் நைஸ். அது கேட்டோன்னே என் மைண்ட் வாய்ஸ் ஒன்று தான் தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முதலாளி எனக்கு 10 ரூபா சம்பளத்தில் ஏற்றி தரேன், இவனே எப்போ வேலையை விட்டு துரத்தலான் இருக்கேன், இவனுக்கு எதுக்கு இப்போ இன்க்ரிமெண்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் அதுவாக தான் இருக்கும்னு. நான் எதுவும் நினைக்கலைங்க. கேட்க வேண்டியது, கேட்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய விருப்பம். அதை வந்து கேட்க வேண்டியது என்னுடைய காதுகள் மட்டும்தான். விருப்பம் கூட கிடையாது. நீங்கள் சொல்கிறதே என் காதுகள் கேட்குது. மற்றதெல்லாம் கேட்க வேண்டியது வேற ஒருத்தர். அவர் நம்ம பக்கம் கூட திரும்ப மாட்டாரு. எம்முடுக்காண்டி நீங்க சொல்றதுதான், எம்முடுக்காண்டி உள்ள ஒரு மைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது 2-3 பேர் வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு நாள் சிஎம்மா இருந்தா என்ன பண்ணுவீங்க? யாரு? நீங்களோ நானோ ஓகே இருந்தா என்ன மாதிரி அந்த இது இருக்கும், ஐடியா வரும். அது ஏதோ இப்போ ட்ரெண்டிங்கில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு போல இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்ததுலேருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னாங்களே. இந்த ஒரு நாள் உங்கள் கையில் வந்து அந்த ஆட்சி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன முன்னெடுப்பு எடுப்பீங்க, என்ன மாதிரி திட்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது உங்கள் ஷோவில் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ யாரு இதுக்கு பதில் சொல்லணும்? நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்க முதல்ல. நீங்க சொல்லுங்க. இல்ல கேள்வி கேட்டது நீங்க தானே. நீங்க சொல்லுங்க. இல்லையா, அதுல பாதி எடுத்து நான் ஒட்டிக்கிறேங்க. இல்ல, நான் சொல்றது உங்களால ஒட்டவே முடியாது. நீங்க சொல்லுங்க.
எனக்கு என்ன, எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லைன்னு ஒரு வேளை கூட பட்டினி இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு வந்து வயிறார சாப்பாடு இருக்கிற இடம், இதை வந்து முதல்ல வந்து உறுதி செய்கிறதுக்கு என்னவோ அந்த வழி தான் நான் எடுப்பேன். மருத்துவம் அதே மாதிரி, மருத்துவம் எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம், உணவு முடிஞ்சால் எல்லாத்துக்கும் இலவசமாகவே போட்டுருணும். ஓகே, என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, எனக்கு முன்னாடி ஜோ இருந்தார் இல்லையா, அவரே முதலமைச்சரா இருக்கட்டும் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அவங்கள்ட்டயே கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் இருக்க மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் வந்து யாரு இந்த சட்டசபையில எல்லாம் யாரா இப்போ உட்கார்ந்து இருக்கா அப்படின்ற நான் ஏங்க இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நாள் முதலமைச்சரா தான் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க, நல்லா இருக்குல்ல. அப்புறம் நான் வந்து என்ன ஸ்பெஷலா பண்ண போறேன், அதனால ஜோவே இருக்கட்டும் ஒரு நாள் முதலமைச்சரா, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், அவரே பதவியில இருக்க சொல்லிக்கிட்டு வந்துருவேன். நான் தப்பிச்சுக்கல ஏங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. ஒரு நாள் முதலமைச்சரா இருந்தா ஒவ்வொரு முதல்வன் படமா இது? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல, முதல்ல எந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக சொல்ல நல்லா இருந்துட்டு. நமக்கு அந்த வேலை கிடையாது, நம்ம அந்த பக்கம் போறதும் கிடையாது, நமக்கு அது அங்க ஆக போறதும் கிடையாது, சரிங்களா? அந்த எண்ணமும் நமக்கு கிடையாது, நம்மள ஆக்குற எண்ணமும் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, பார்த்தோமா, பேசினோமா, போனோமான்னு இருக்கணும். நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. சரி சரி. இங்கே ஒருத்தர் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காரு, ஒரு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர். போச்சா போச்சா, 5 நிமிஷம் வேஸ்டா போச்சா? கட் பண்ணிக்கப்பா. 5 நிமிஷம் பேசுனதுக்கே 2 லட்சம் என்ன கழிச்சு ஆச்சு பாத்தீங்களா? இதுல ஒரு நல்லவேளை கேள்வி கேட்கும் போல. ராசா அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருக்காரு, முதலமைச்சருக்கு வந்து முதுகெலும்பே இல்லையா. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் எப்படி நடந்து போறாரு, முதுகெலும்பே இல்லாம எப்படி நடக்குது? அது ஏதோ வந்து அமீபா காலத்துலேருந்து ஏதோ இதாகி வந்திருக்காரு, மியூட்டன்ட் ஆகி வந்துட்டாராம் அவரு. முதுகெலும்புலாம் எதுவுமே இல்லையா அவருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு இவ்வளோ கேவலமாக இருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்க, வாய்க்கிலேயே பேசுறீங்க, பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, எந்த ஃபண்டுன்னு சொல்லாமல் போவீங்க, என்னமோ நாங்கள் ஓடி போயிட்டோம்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் தெளிவாக சொல்லணும்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்க, எந்த பார்ட்டி என்ன இதுன்றது நீங்கள் சொல்லணும்ல, சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்றாரு. பதில் சொல்லுங்க. ரொம்ப ஆசைப்படுறாரு திமுக பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோன்னே. ஏங்க பார்ட்டி ஃபண்டுன்னொன்னே அங்கே இருக்கிற நம்ம திருப்பி ஏற்கனவே சொன்னதுதான், அங்கே அத்தனை கட்சிகள் இருக்கு, யாருமே எதுவுமே பேசவே இல்லையே. தாவேக்கா தான் புது கட்சி அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு. அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மதிமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, இத்தனை கட்சிகள் இருக்கு. இதுக்கு யாருமே எந்திரிக்கலையே. யாருமே எந்திரிச்சு உடனே முதல்ல எந்திரிக்கலையே. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே யாருமே அங்க இருக்கக்கூடிய அந்த 59 பேரை தவிர வேற யாருமே கொந்தளிக்கலையே. அவர் எடப்பாடி கூட தான் இருந்தாரு, அங்கதானே உட்கார்ந்து இருந்தாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு ஓடிட்டீங்க, ஓடு. நாங்கள் அப்படிலாம் ஓடலை, நாங்கள் கேட்டோம். எங்கள் எதிர்கட்சி தலைவர் கேட்டார், எந்த பார்ட்டி எந்த ஃபண்டு இப்படி தேவையில்லாமல் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு போனோம் அப்படின்ற. பதில் சொல்லலை, நீங்கள் எந்திரிச்சு போகல. பார்ட்டி ஃபண்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? என்ன பார்ட்டி என்ன ஃபண்டு அப்படி அதுதானே சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல வரதுக்குள்ளாரே நாங்க வந்து ஓடிடுவோம்னா அப்புறம் ஓடுனீங்கன்னு தான் சொல்லுவாங்க. பின்ன என்ன மெதுவாக நடந்து சென்றார்கள், அங்க பிரதர்சனம் செய்தார்கள், அடிமேல் அடி எடுத்து வச்சு செய்தார்கள்லாம் சொல்லுவாங்க. ஓடுனா ஓடுனன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மீட்டிங்கு, இதுக்கு ஒரு பேச்சு வேற. நீ டப்புன்னு திமுகன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு அசிங்கமா போயிரும்ல, அதனால தான் சொல்லல. திமுக பார்ட்டி ஃபண்ட். ஏங்க இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தது யாரு? 5 வருஷம் யார் இருந்தான்றது தெரியும். என்ன ட்ரம்ப் இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, இல்ல பைடன் வந்து பண்ணிட்டு இருந்தாரு? நீங்க தானே பண்ணிருக்கீங்க. அப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்தா யாருக்கு கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆட்சி யாரு பண்ணா? அந்த கட்சி. இதுதானே வந்து இதுவா இருக்க முடியும். இதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க தானே சொல்றதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாலே நீங்க தான் வாங்கியிருக்க போறீங்க. இப்ப தாவேகா ஆட்சியில் இருக்குது, தாவேகா ஆட்சியில் இருந்துச்சு, நீங்க தானே இருக்கீங்க. அப்ப வாங்கியிருந்தா நீங்க தானே வாங்கியிருப்பீங்க. இதுல டைரக்டா வேற சொல்லணுமா? இவங்க தான் வாங்கினாங்க, அதையும் கூடிய சீக்கிரம் சொல்லதான் போறாங்க, அதையும் சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நாங்க இல்லைன்னுவீங்க. இதுதானே, இதுக்கு எதுக்கு சொல்லணும்? எப்படி இப்போ பட்ஜெட் வருங்கல்ல, பட்ஜெட் போடுவாங்க, இந்த மந்த் வரும், ஜூலைல தான் சொல்லி, ஆமா எண்ட்ல வரும்னு இருக்காங்க. அப்ப திருப்பி ஓபன் பண்ணுவாங்களா சட்டமன்றம்? அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒரு இது இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அப்படியா இப்படியா அப்படின்னு வேற பேச்சு வேற வந்து பேசுறாரு. அது அப்படிதான் இருக்கும். வேற என்ன பண்றது? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கோவம் வரதான் செய்யுதுன்னா சொல்லதான் செய்வாங்க. நீங்க ஏஞ்சி ஓட தான் செய்யணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் என்னமோ ஓடிட்டாரு ஓடுன்னீங்க. யார் ஓடுனது இந்த கேஸுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு? யாரும் ஓடல, பங்கருக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஓடலாம் இல்லை, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு?
அது இப்போ தலைமறைவா இருக்கிறது எங்களோட உரிமைங்க. நல்ல விஷயம் தானே. தலைமறைவா இருக்கிறது உங்க உரிமைன்னா அதே மாதிரி தானே அவருக்கும் இருக்கும். அவர் சொல்றாரு தலைமறைவா இருக்கிறது ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைமறைவா இருக்கிறது அது அவங்களோட உரிமை. இது என்னமோ பெருசா வந்து நீங்க அதானே, இது என்ன புதுசா என்ன திமுகவுக்கு? ஜாமீன் வரைக்கும் தலைமுறையா இருக்கிறது புதுசா என்ன? இதெல்லாம் ஏற்கனவே நடந்துதானே இருக்கு. இதெல்லாம் உலக வழக்கம் தானேங்க. இதை போய் இன்னும் மாத்த சொல்றீங்க. என்னமோ தைரியம் இருந்தா நேரா வர சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு தான் இல்ல இருந்தாதான் நேரா வருவோம்ல. இன்னைக்கு தேதி என்னாச்சு? நீதிமன்றம் சொல்லி கையெழுத்து போட வந்தீங்களா? வரமாட்டேன்ட்டாரா இன்னைக்கு? ஏன் வரமாட்டாரு? வரமாட்டேன் அப்படின்னு என்னமோ விசாரணைக்கு ஒத்துழைச்சு கிழிக்கிறேன்னு இன்னைக்கு உங்க வக்கீல் பேசினாரு. அதெல்லாம் நாங்க விசாரணைக்கு கரெக்டா ஒத்துழைப்பாருன்னாரு. இது வரைக்கும் ஒத்துழைக்கவே இல்ல. அண்ணன் தம்பி 2 பேரையும் காணோம். நீங்க முறையா கூப்பிட்டு இருந்தா முறையானா எப்படி கூப்பிடணும்? கையை கட்டி ஐயா வாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்களா? நீங்க லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து நீங்க இது அசிங்கப்பா அதெல்லாம் சொல்லி தானப்பா நீ சொன்ன. இந்த மாதிரிலாம் நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க வந்து ஒரு மதிப்புமிக்க மாண்புமிகு எம்எல்ஏ. நாங்க வந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க, எமர்ஜென்சியை பார்த்தவங்க, ஸ்டாலின் ஐயாவை பார்த்தவங்க, உதயநிதி ஐயாவை பார்த்தவங்கன்னு சொல்லி தானே நீங்க வந்து வாங்கிட்டு போனீங்க. சரி போங்க இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி தானே நம்பி தானே ஜாமீன் கொடுத்தாரு, நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாரு. நான் நம்பி தானே கொடுத்தாரு நிபந்தனை ஜாமீன். அப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் திமுக காரன் அப்படின்னு பெருமை தட்டிக்கிறதா? கோர்ட்டு சொல்லியே ஆஜராகணும்னு சொல்லியே கையெழுத்து போடணும்னு சொல்லியே வரல பத்தியா அதான் திமுக காரன்னு சொல்றதுக்காக செய்யறீங்களா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம், நாங்கெல்லாம் கரெக்டா இருப்போம், நியாயம்னா நியாயம், கோடுன்னா இந்த கோடு இங்க இருக்குன்னா கரெக்டா அது பக்கத்துல நடந்து போவோம்னு இருக்கக்கூடிய நபர்கள் தானே நீங்க எல்லாம். அப்புறம் என்ன வர வேண்டியதானே? இப்ப தொடர்ந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா இதுல உரிமைகள் வேற. தலைமறைவா இருக்கிறதுல உரிமை வெக்கமா இல்ல அதான் தெரியுது வெக்கமா இல்ல. அதனாலதான் இப்படி இருக்கீங்க. ஏங்க அப்புறம் என்ன என் உயிரை காப்பாத்திக்கணும் நான் ஓடிதாங்க ஆகணும். என்னங்க மரண தண்டனை ஏங்க அறிவிச்சுட்டாங்க? ஏதோ பண்ணிட்டீங்க. 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி இருக்கிறதா வந்து தகவல். அதுல உங்க பேர் அடிபடுது. அதனால உங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க, வந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா ஒரு ஏரியாக்குள்ளார இருக்கீங்க. தலைமைக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய இடங்கள்ல லிங்க் எல்லாம் இருக்கு. உங்களை அப்படி என்ன இப்ப வந்து ஒன்றே வந்து மரண தண்டனை விதிச்சிட போறாங்க, இல்ல தூக்கு தண்டனை சொல்லிட போறாங்க? வரேன்னு சொல்லிட்டீங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி உங்க வக்கீல் வந்து சத்தியம் எல்லாம் பண்றாரு. மாமியார் சத்தியமா வந்துருவாருங்க, வாங்க வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நிபந்தனை ஜாமீன் தானங்க, பரவாயில்லங்க கொடுங்கன்றாங்க. அப்பயும் நீங்க வரல, அது எங்க தலைமறைவா இருக்கிறது எங்க உரிமைன்னு பேசுனா இவர் எம்பி, இவர் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அமைச்சரா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் நமக்கு வந்து பாடம் எடுக்கிறவங்க. இன்னாரு இவர் வந்து பயந்துட்டாரு, இவர் கரூருக்கு ஓடிட்டாரு, இவர் வந்து 3 நாளா வெளியவே வரல அப்படின்னு பாடம் எடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்கிறது உரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் தான் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. மக்களுக்கு சொல்றாங்க சமூக நீதினா என்ன, திமுக காரன்னா யாரு, அவனோட வரலாறு என்னன்றத எடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா தலைமறைவா இருக்கிறவங்க, அதுக்கு ஆதரவா பேசுறவங்க. அதை விட மோசம் ஏவாவேலு அவர்களுக்கு சொன்னது. அவர் முன்னாடியே டிக்கெட் போட்டாரு. எதுக்கு? சிங்கப்பூர் போறதுக்கா? அவர் முன்னாடியே டிக்கெட் போட்டார். இவர்கிட்ட தான் சொன்னாரு போல, ஆனா முன்னாடியே டிக்கெட் போட்டேன். ஆமா, பேசும்போது நீங்க எனக்கு கரெக்டா பேசுறீங்க. ஏன் அதை முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியதானே? அவர் முன்னாடியே டிக்கெட் இல்ல, அவர் முன்னாடியே டிக்கெட் போட்டாருன்ற விஷயத்த இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, சிங்கப்பூர் போயிட்டாருன்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல, அப்பயே வந்து சொல்ல வேண்டியதானே? நீங்க ஆதாரத்தை உடனுக்குடனே நீங்க காட்டுவீங்களே. இப்ப என்ன யாராவது போய் கேட்க போறாங்களா, நான் எங்க காட்டுங்க, நீங்க டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் இதை காட்டுங்க பாப்பா அப்படின்னு கேட்க போறாங்களா என்ன? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அங்க போய் இவங்களை வந்து கலாச்சி அமிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் முன்னாடியே டிக்கெட் போட்டாரு. அவர் எல்லாம் பக்காவா நீட்டா எல்லாத்தையும் பேப்பரா காட்டி இதுதான் என்ன, இதுக்கு வாங்கியிருக்கேன், இதுக்கு ஜிஎஸ்டி இது இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்காருன்னு சொல்ற மாதிரி. விசாரணைக்கு அதெல்லாம் கரெக்டா ஒத்துழைப்பா தான் நம்ம பார்த்தோமே. விசாரணைக்கு ஒத்துழைக்கிற லட்சணத்தை அதுல எதுவுமே இருக்காது, வெறும் பேப்பரா தான் இருக்கும். ஏதோ பேப்பரோட போனா ஏதோ நிறைய வந்து இதோட வந்திருக்க ஆதாரத்தோட வந்திருக்காருன்னு யாரும் கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில வந்து நினைக்கிறேன். நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த ஹாஸ்பிட்டலோட இதை கூட நீங்க வாங்கி பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயமா? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நீங்க செக் பண்ணீங்க, இது பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா? எங்க ஒரு நாள் வேலைங்க அது. ஒரு இந்த ஃபுல் டே செக்அப் வச்சிருந்தாங்களாங்க. அப்சர்வேஷன் இல்லையா என்னன்னு? ஒரு நாள் ஊசி போட்டேன்னா 3 நாள் அப்சர்வேஷன் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி 3 நாள் 3 ஊசி நான் போட்டிருக்கேன், மொத்தம் 9 நாள் அப்படின்னு இருக்காரு. ஊசி போடுறதுக்கு எங்கேருந்து அங்கே போனீங்க? உங்கள்கிட்டயே காலேஜ் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போடல? உங்ககிட்டயே மருத்துவக் கல்லூரிகள்லாம் இருக்கே, உங்க இதெல்லாம் இங்க இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா டாக்டர் படத்துல வந்து இவரு போடுவார்ல, அப்படி போட்டுருவாங்கன்றதுனாலதான் அங்க போய் அப்படி இல்லை கண்ணா. அப்போ இந்த காலேஜை நம்பி போறவங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்பி போறவங்களுக்குலாம் ஆமா, எனக்கு அப்படி தோணல. அந்த பாலகுமார் அருமை
ஆமா இந்த மாதிரி தோணுது. இதுக்கு தானே இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் அது கரெக்ட் தான். கிட்னி அதான் எடுத்தாச்சு. என்ன ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஒண்ணுமே ஃப்ரீயா இருக்குது, அப்படிதான் இருக்கும். ஊசி போட்டிருக்கோம், அப்படிதான் இருக்கும் அது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்போது, கொஞ்சம் நிறையா பேசுங்க ப்ரோ, நான் கரூர் தான், என் வீட்டு பக்கத்தில் தான் முன்னாடி அவர் ஆஃபீஸ் இருந்துச்சு, அம்மா அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் நாங்களாம் ஒரு ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ அவரை, இப்போ தான் தெரியுது, நான் நிறையாலாம் எழுதி அவர் கையில் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு. அவர் கையிலையா? அதெல்லாம் சொன்னாங்க. முதல்ல இந்த கையை கருக்கணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது பிரதர். அங்கே இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சு இது பண்ணிக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு ஆளுமை மாதிரி கிடைக்கிற ஒரு சாம்ராஜ்யமே நடத்துற மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி மெசேஜ். இதுதாங்க அதோட கான்செப்ட். இல்ல அது என்னன்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து இவர் நம்ம கூட இருக்காரு இவர் எல்லாம் இது பண்ணுவோம்னு ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பசங்களை எல்லாத்தையும் வேற மாதிரி மாத்துறாங்க. அவரோட சுய லாபத்துக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது எல்லாம் நடக்குது. அதுதான் சொன்னல, அவர் ஒரு சாம்ராஜ்யம் நடத்துறாரு. நான் சொன்னல, அவருக்குன்னு ஒரு டீம், அவர் எங்க போனாலும் அந்த டீம் அப்படியே போகும். இந்த கட்சிக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க, அண்ணனுக்காக வேலை செய்வாங்க. அதை வந்து ஒரு இதுவா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்றதுதான் பொதுவான ஒரு பார்வையா வந்து இருக்கு. அதுதான் ஆராசா வந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜிக்காகவும் ஏவாவேலுக்காகவும் பேசியிருக்காரு. அப்புறம் ஏவாவேலு அவர்களே வந்துட்டாரு, அதை வந்துட்டேன் சிங்கப்பூருக்கு போனா ரிட்டர்ன் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காருன்னா, ஓடிட்டேனா? யார்? நானா? யார் சொன்னா? இல்ல சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இல்ல நான்லாம் ஓடல, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லைல்ல, அசிங்கப்பட்டாச்சு. ஆமா வந்தாச்சு, அப்புறம் அசிங்கப்பட்டாச்சு, அப்புறம் சொல்லி தானே ஆகணும், இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஆகணும்ல. அதனால வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பூச்சி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எங்கெல்லாம் ஓட்ட விழுந்திருக்கோம் அங்கெல்லாம் உட்காந்து இப்பதான் தேய்ச்சிக்கிட்டு பேட்ச் ஒர்க் பட்டி பாக்குறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு 6 மாசத்துல மறுபடியும் ஆட்சி கலந்துரும் இருக்காங்க. ஓகே, யாருன்னு சொல்லுங்க? இவரு தானே, ஏடிஎம்கே. திமுக மீண்டுமா? அவங்க தான் 2 லண்டன் போயிட்டாங்களே எல்லாருமே. அனிதா இல்ல அனிதா அவர்தான். அனிதா தான் 6 மாசம். அனிதா ஆமா திருப்பி ஏதோ மோசமா பேசி இருந்தது. ஆமா, ரொம்ப வர வர எச்ச பிஹேவியரா இருக்குது. நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அனிதா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், பாப்போம் நீங்க என்ன இது பண்ணு, திருப்பி எங்க தளபதி வந்து ஆட்சிக்கு வருவாரு, உட்காந்துருவாரு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து என்ன ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ரவுடி மாதிரி மாறிடுவியா நீன்னு, ரவுடி கெட்டப்லாம் போட்டுட்டு வர அப்படின்னு. ரவுடி கெட்டப் போட்டு வர்றாரு? ஆமா, அவர் இப்ப மச்சம் வச்சுக்கிட்டு துண்டெல்லாம் கட்டிட்டு ஹைட்டா இருந்து ஒரு மாதிரி. ஹைட்டா இருந்தாலே ரவுடியா? நான் குள்ளமா இருக்கேன் அந்த மாதிரி. நீ இப்படி பார்த்து பேசுனா அதுக்கு அவரு பொறுப்பா? ஒரு மாதிரி மிரட்டுற துணியில இருக்காப்புல அவரு. இதா இருக்கு. பயந்துட்டீங்க? இல்ல இந்த ஆட்சி இருக்கிறதுனால 6 மாசம் கழிச்சு இந்த ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா நீ எல்லாம் என்ன ஆவ? 2 மாசம் ஆயிடுச்சுங்க அமைச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 4 மாசம் தானே இருக்கு. இல்ல எனக்கு புரியல, இன்னும் 4 மாசமா இல்ல இன்னும் 6 மாசம்? 6 மாசம். அப்ப 8 மாசம் ஆயிடுமே. அதுல இல்ல, சொன்னது வந்து 6 மாசம். டே 1ல இருந்து சொன்னீங்கன்னா 6 மாசம். 6 மாசம்னா இப்ப 2 மாசம் முடிஞ்சிருச்சு. 3ஆவது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இருந்து 4 மாசம் தான் இருக்கு. நடக்குமா? இல்ல இங்க இருந்து 6 மாசம் எடுத்துக்கிறீங்களா? 6 மாசம் நான் எப்போ சொல்றேனோ அதுல இருந்து 6 மாசம் நீங்க எடுத்துக்கணும். நீங்க 2030 இருக்கு இல்லையா, அப்பயும் சொல்லணும் இன்னும் 6 மாசத்துல இருந்து கலைஞ்சிரும். அப்ப சொல்லுவாங்க, ஆமா மூதேவி கலைஞ்சிரும், இந்த 6 மாசத்துல இந்த ஆட்சி முடிஞ்சிரும், மறுபடியும் வேற ஆட்சி இந்த எலெக்ஷன் வச்சு அடுத்த ஆட்சி என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான், வேற வழி இல்லைங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, எதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றது? ஓகே, நம்ம இதை பத்தியே பேசுவோம். ஆட்சி கலைஞ்சிரும் 6 மாசம் தான். 6 மாசம் தானா மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்கு இல்ல, மத்தவங்களை சந்தோஷப்படுத்தல, தான் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக. வேற வழி இல்ல, நம்ம இந்த மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். இந்த மக்கள் வேற ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நீ அதை பார்த்துக்கோ, நான் இதை பார்த்துக்கிறேன், 70-30 30-70 அப்படின்னு ஒரு டீலிங்குள்ளார போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது நடக்க மாட்டேங்குது. எந்த குவாரி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மருந்து, இந்த மாதிரி சில எவ்வளவோ டீலிங்கள் இருக்கும்ல. இந்த டீலிங்கள் எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கு. இதுல அதிகாரிகளுக்கும் பிரச்சனையா இருக்கு. நிறைய வரைக்கும் வாங்கி பழக்கப்பட்டவங்க இப்ப வாங்கக்கூடாதுன்ற மாதிரியான சட்டத்திட்டங்கள் வரும்போது அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன சொல்றாங்க, 6 மாசத்துல கலைஞ்சிரும். 6 மாசத்துல நீங்க 6 மாசத்துல கலைங்கல, உங்களால முடியும்னா நீங்க 6 மாசத்துல கலைச்சுதான் பாருங்க. ஏன் முடியாது? முடியும், பண்ணுங்க. நான் கோவப்பட்டா கலைஞ்சிரும். அதுதாங்க, அமிதாப் பாபா கோவம் வந்துருச்சு,
அப்படின்னு யாரு சொல்றா? ராஜேந்திர பாலாஜி. ராபா சொல்றாரு. ஆமா, ராபான்னு போதும், ஏன் அவ்வளவு லென்த்தாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ராபா என்ன சொல்றாரு, ஸ்டாலின் ஐயாவுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா அவர் லண்டன் போயே 1 வாரம் ஆச்சு, அவர்கிட்ட போய் கோவப்படு, பாட்டு பாடு, இதெல்லாம் யாரு ஏங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியது நீங்க இவர்கிட்டங்க, எடப்பாடி அவர்கிட்ட தானே போய் சொல்லணும். இவர்கிட்ட போய் கோவப்படுங்கன்னா புரியல. திருப்பி அங்க எதுவும் போறாரா? சரி, அப்படியாவே இருக்கட்டும். அது இங்க இருந்து சொல்லி என்ன பண்றது? அங்க போயிட்டு இல்ல சொல்லணும். ஐயா மட்டும் கோவப்பட்டாருன்னா அவ்வளவுதான், ஐயாக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் சொன்னா பரவாயில்ல. இங்க இருந்துகிட்டு இவருக்கு கோவப்படணும்னு சொன்னா அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? அப்ப மதிக்கல, தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ள வெளியே இருந்து வந்தவங்க தான் மதிக்கலன்னு இல்ல, உள்ள இருக்கிறவங்களும் மதிக்கல. ஆமா, அதுதான் இங்க இப்ப வந்து நீங்க கோவப்படுங்க, இவரு கோவப்பட மாட்டேங்கிறாரு, இவருக்கு கோவமும் வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குது, நீங்களாவது கோவப்படுங்கன்றாரு. அவரு கோவப்பட்டு இருந்தாதான் அவர் ஜெயிச்சிருப்பாளே குளத்தூர்ல. அவரு கோவப்படும் குளத்தூர்ல ஜெயிக்காம அவரு இப்ப லண்டன் கிளம்பி போயிருக்காரு. அதுதான் இப்ப இவரு கோவப்படு. உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்றது அந்த இதுல இருந்து அந்த நடவடிக்கையிலே தெரியுது பாருங்க. இல்ல ஏன்னா இது வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்லக்கூடிய விஷயம். ஸ்டாலின் அவர்களை கோவப்படுங்கன்னு சொல்றீங்க. ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்டு இப்ப என்ன நடக்க போகுது? அவர் கோவப்பட்டாலும் வீட்டுக்குள்ளதான் ஏதாவது நடக்குமே தவிர அவர் கோவப்படக்கூடிய நிலைமையிலேயே வந்து இல்ல. ஏன்னா அவங்க ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நீங்க கோவப்பட்டதுனால இப்ப ஆராசா என்ன பண்றாரு? கோவப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. கோவப்பட்ட ஏவாவில் வீட்டுக்கு ரைடு நடந்திருக்குது. கோவப்பட்ட செந்தில் பாலாஜி வீட்டுக்கு இது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா ஏதாவது ஏடாகுடமா நடக்குமே தவிர உங்களுக்கு நல்லது நடக்காது. இப்படி காலி பண்றதுக்கு, திமுக காலி பண்றதுக்கோ இல்ல அதிமுகவும் திமுக ஒண்ணு சேர்றதுக்கான வேலையை தான் இப்ப ராபா வந்து பண்ணியிருக்காரு. இது எல்லாம் இந்த இப்ப தினகரன் கூட பேசியிருந்தார்ல சில முன்னாடி, இந்த திமுக அதிமுக பேசுறதுல என்ன தப்பு, திராவிட கட்சிகள் தானே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இப்ப ராபா வந்து சொல்ற விஷயமா இருக்கட்டும், இப்ப ராசா அவர்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், திருச்சி சிவா அவர்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நோக்கியா மாதிரி தான் கனெக்டிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி கனெக்டிங் கழகங்கள் ஆக போகக்கூடிய காலங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் வரப்போகுது. திமுக அதிமுக வேறு வேறு இல்லை, திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான், தாய் கழகங்கள் தான், இங்கிருந்து போனவங்க தான், நாங்கள்லாம் ஒண்ணுதான், எங்களுக்கு வந்து எதிராக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களை அழிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் ஒன்று சேர போறோம் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார்ல, அந்த கட்சியை சேர்ந்த டெல்லி பிரமுகர்களும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு இப்போ நம்ம முன்னாடி இவங்க சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாங்க திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, அப்பத்துல இருந்தே இந்த இது வந்துருச்சு நமக்கு. ஓ 2 பேர் சேர போறாங்க போல அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை வரும்போதே அப்ப அவங்களுக்குள்ள தயாராயிட்டாங்கல்ல. ஆமாங்க, என்ன இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நடந்து போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சேருவோம், சேர்ந்து நமக்கு அகைன்ஸ்டா ஒருத்தன் வரான், அவனை அழிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இங்க ஒரு கட்சி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 பேர் வந்து சேர்ந்தா மட்டும்தான் ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அப்போ ஒரு கட்சி ஆல்மோஸ்ட் வீக் ஆயிடுச்சு, அங்க இருந்து ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க, சனிக்கிழமை வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இருக்க கட்சியை மட்டும்தான் கொஞ்சம் வலுவா அப்படியே நிக்குது கட்டமைப்போட. அப்ப இவங்க கூட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா நமக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல இருக்கலாம்னு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணி இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ராபா அவர்களுடைய பேச்சை வந்து நம்ம பார்க்கணும். ராபா இவரு என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, பிஜேபி வந்து ஆட விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்றாங்க. பிஜேபி யார் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குது? தாவேக்காவை ஒரே அடி அடிக்க போதும். ஒரே அடி அடிக்க போகுது. அது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் பிஜேபிக்கு இதுல என்ன வேலை? என்ன ஆட விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய என்ன இருக்கு? ஆட விட்டு அடிச்சது சரி, அதை வச்சு ஒட்டு மொத்தமா ரொம்ப ஆடிட்டீங்க போதும் அப்படின்ற அளவு. அப்பெல்லாம் முன்னாடியே பண்ணிருப்பாங்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருப்பாங்களே. அவங்க எவ்வளவோ அப்ப தெரியாது இல்ல, 7 மாசமா ஜனநாயகன் வரல, இப்பதான் வருது, அதுவும் ஏ சர்டிபிகேட்டோட வருது. இது முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கடைசி சில வாரங்கள்லாம் மாதங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். எப்படியெல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து கார்னர் பண்ணப்பட்டாரு, அவருடைய வந்து ஒரு இந்த கூட்டணிக்கு வரணுன்றதுக்கு என்னெல்லாம் பேசினாங்க, எப்படியெல்லாம் ரூட்டு போட்டாங்கன்றதெல்லாம் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து தெரியும். ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துருங்க, எங்க கூட வந்துருங்க, நம்மளாம் ஒரே நேர்கோட்டில் போகணும், ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அப்பெல்லாம் பண்ணாததை இப்போ வந்து பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் அவங்க நினைச்சோடனே அங்கே வந்து இங்கே ஆட்சி கலைப்பு அதெல்லாம் வந்து பண்ணிட முடியாது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க தாவேக்காவே ஆட்சி செய்ய விட்டீங்கன்னா தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறுகள் நடக்கும்போது அதை சொல்லி நீங்க ஏதாவது மக்கள்கிட்ட போனீங்கன்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்க அப்படி ஆமாங்க இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆன்டி இன்குபன்சியை வச்சு செய்யலாம். நீங்க தேவையில்லாம 6 மாசத்துலயும் 1 வருஷத்துலயும் இந்த ஆட்சியை கலைச்சிங்கன்னா
திருப்பி வரும்போது ராட்சசனா வருவாங்க. ஃபுல் மெஜாரிட்டி உங்களுக்கு ஒரு ராட்சசனை பார்க்க வேண்டிய ஒரு இது வேணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தம், அதாவது இப்போ ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்களே அவங்க கூட திரும்பி தாவேகாக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்கள இப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவரெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்கு போவாங்க. அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய ஒரிஜினல் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, இது தப்பாச்சே, இந்த ரூட்ல நம்ம போகக்கூடாது, நம்ம அப்படிப்பட்ட ஒரு கட்சி கிடையாது, நம்ம அப்படி வளர்க்கப்படலையே, நம்ம கொள்கைகள் அது கிடையாதுன்னு சொல்லி உண்மையா இருக்கக்கூடிய கொள்கைவாதிகள் தாவேகா பக்கம் திரும்பிடுவாங்க. மக்கள் சொல்றேன், இந்த எளிய தொண்டர்கள் சொல்றேன், திரும்பிட்டாங்கன்னா ஏற்கனவே தாவேகா இருக்கக்கூடிய ஓட்டு அப்படியே தான் இருக்கும், அதுல மாற்றம் வராது உங்களுக்கு. அப்ப அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த 1.25 கோடி ஓட்டு இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, பெண்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமா என்ன பண்ண போறீங்க, ஒருவேளை நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த 6 மாசம் 1 வருஷத்துல நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சுன்னா வராது உங்க ஆட்சி எல்லாம். மறுபடியும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். ஒரு 234 அடிக்காது தாவேகா, அது உறுதியா சொல்லலாம். ஆனா நியர்பை 180 to 200 கொண்டு வந்துருவீங்க. அதுக்கு அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், அவர் எதுவுமே பண்ணாமலே 108 கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. நீங்க இவ்வளவுலாம் பண்ணீங்கன்னா இங்க திருப்பி இவங்க என்ன பண்றாங்க, ஒருமையில பேசுறது, அவன்றது இவன்றது, ஜோசப் விஜய்ன்றது, நடிக்கும் போது விஜயா இருந்த இப்ப ஜோசப் விஜயா மாறிட்டாங்க. இப்ப இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு இப்ப அதிமுக அதே மாதிரி பேசுது, ஆர்பி உதயகுமார் பேசுறாருல. இல்ல அதுதான் இந்த விஜய் அவர்கள், அதெல்லாம் இல்ல முதலமைச்சர் அவர்கள், அதெல்லாம் வந்துட்டான், அவன் ஒரு களவாணி பைய, அவன் இவன். இதுல இவங்களுக்கு என்னன்னா, இதுல இவங்களை கைதும் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம், அது எப்படி இப்போ சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், நீங்க அவங்கள வார்ன் பண்ணிட்டு விடுங்க, அவங்களை கைது பண்ணாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது என்னவோ பெரிய அரசியல் யுத்தம் மாதிரி ஆயிடும். பாத்தீங்களா, ஒரு வார்த்தை பேசுனது கூட அவரால் பொறுத்துக்க முடியாதனால கைது பண்ணாங்க. ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இதையே பேசுறீங்க, ஏன்னா உங்களால ஏத்துக்கவே முடியல, உங்களுக்கு இன்னும் அந்த பதட்டம் போகல, இன்னும் அந்த குழப்பத்திலேயே இருக்கீங்க. எப்படி இது நடந்துச்சு, நம்ம எங்க தோத்தோன்ற அந்த புரிதலே இல்லாம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ திமுகலையாவது ஜென்சின்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து. இங்க அது கூட கிடையாது, இங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க குழி தோண்டி புதைச்சாச்சு எப்பயோ. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள், ஜெயலலிதா அவர்களுக்காக வேலை செஞ்ச ஆட்கள் தான் இருக்காங்க. இங்க 0.1%, இங்கேயாவது 1%, இங்க 0.1%. அப்படி இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா திரும்பவும் சொல்றேன், வரும்போது அது ராட்சசனாதான் அந்த கட்சி வரும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மொத்த பேரும் இந்த பக்கம் இருப்பாங்க, இந்த பேர் உட்கார்றதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் இருப்பாங்க சட்டமன்றத்துல. அப்புறம் இப்ப இருக்கிற நிலைமை கூட இருக்காது. இது இப்பயாவது சட்டமன்றம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கலகலப்பா இருக்கு. இந்த பக்கம் ஒரு 100 பேர், இந்த பக்கம் ஒரு 100 சில்லற பேர் இருக்காங்கன்னு இருக்கு. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணி இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த பக்கம் ஃபுல்ஃபில்லா இருக்கும், இந்த பக்கம் பேசுறதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த தவறான பாதைகளுக்கு மக்களை எடுத்து செல்லாதீங்க, ஆளை விட்டு வேடிக்கை. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போகலாம். உடனே நீங்க மக்கள்கிட்ட போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஏற்கனவே போயிட்டு வந்ததுக்கு தான் இந்த அடி, திருப்பி போனீங்கன்னா வருவீங்களான்னு தெரியாது. அப்புறம் இது RS பாரதி அவர்கள் போயிருக்காருல்ல, அவரும் என்ன சொல்றாருன்னா, நம்ம போன எலெக்ஷன்ல ஒரு செத்த பாம்பை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏடிஎம்கேவை. ஆமா, அந்த கேப்ல ஒரு கருணாகம் உள்ள பூந்துருச்சு. வெக்கமா இல்ல இவங்களுக்கு, செத்த பாம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா இருக்காங்க பாருங்களேன். அது பங்காளி ஐட்டம்ல இப்ப ஏங்க வெளியே இருக்கும்போதாவது பரவாயில்லைங்க, இப்பெல்லாம் நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சு. அப்புறம் செத்த பாம்பு பிடிச்சி இது வரைக்கும் ஒரு பையன் எதுவும் பேசல பாருங்க. எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவரு, சொன்னவரே எடப்பாடியா தானே அவரு. அது ஓகே, அவரு சொல்றேன். அதனால இவர் பேசுறதெல்லாம் ஒன்னும். செத்த பாம்பு எதுக்கு முதலமைச்சராக ட்ரை பண்ணீங்க, புரியல. செத்த பாம்பை போட்டு அடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, செத்த பாம்பு ஏன் முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்க? செத்த பாம்பு கட்சியை நம்ம முதலமைச்சராக ட்ரை பண்ணிருக்க கூடாதுல்ல. செத்தப்பாப்பு கட்சி ஆளுங்கட்சியாக்கி நம்ம அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைச்சிருக்க கூடாதுல்ல. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசக்கூடாதுல்ல. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி அப்படிதான் இருக்கு. அது கருணாகம் பூந்துருச்சான் அந்த கேப்ல, நான் அதை அடிச்சிட்டு இருக்க கேப்ல உள்ள இது பூந்துருச்சு அப்படின்றாங்க. பார்த்து கருணாகன் நீங்களே சொல்றீங்க, சொல்லிட்டு போயிட போகுது, போற போக்குல கடின்ட்டு போயிட போகுது. தெரியல. அதேதான் ஆர்பி உதயகுமார் அவர் தான் ரொம்ப பேசிட்டு இருக்காரு. இந்த தாவேக்கா 107 பேர், நீ யாருன்னு முகம் பார்த்து உங்க பேர்லாம் சொன்னீங்கன்னா நான் எனக்கு புரியல. 107 பேரோட பேரை ஏன் அவர் சொல்லணும்? முதல்ல அவங்க கேக்குறாங்க, எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு அந்த எம்எல்ஏ பேர்லாம் தெரியுமா? தெரிய வேண்டாம், மக்களுக்கே தெரியாது.
உங்க எம்எல்ஏ பேர் என்ன ம். உங்களுக்கு தான் தெரியும், ஆமா. விஜய்னு தெரியும். இப்ப அதுவும் கிடையாது. கிடையாது. ஏன் எம்எல்ஏ பேர் எனக்கு தான் தெரியும், ஆமா. அவர் பேர் வந்து தென்னரசு, தென்னரசு. அவ்வளவுதான் தெரியும். இப்ப ஏதோ செய்யறத வச்சு நம்ம ஏங்க நீங்க எல்லாம் பணம் கொடுத்து இது பண்ணி பில்டப் பண்ணி வந்திருக்கீங்க. அவங்க அப்படி வரல, அவங்க ஒர்க் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னைய கேட்டீங்கன்னா ஒரு 10 பேரை நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, ஆதவர்ஜனா ஒரு எம்எல்ஏ, செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ, புஷி ஆனந்த் ஒரு எம்எல்ஏ, விக்னேஷ் ஒரு எம்எல்ஏ. ஏன்னா விக்னேஷ் இப்ப எனக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் தெரியும். ராஜ்மோகன் ஒரு எம்எல்ஏ, அவர் இப்ப ஒரு செயல் மூலியமா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்க வரிசையா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். கீர்த்தனா ஒரு எம்எல்ஏ, பல்லவி ஒரு எம்எல்ஏ, அருண்ராஜ் இருக்காரு, அருண்ராஜ், டாக்டர் பிரபு இருக்காரு, நீங்க அப்படி சரத் அதான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுல்ல, இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாது. ஆனா இதையுமே இப்போ தெரிய ஆரம்பிக்குதுல்ல, அவங்களுடைய ஒர்க் மூலியமா தெரிய ஆரம்பிக்குதுல்ல. இதுல நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனா 107 எம்எல்ஏ வந்து விஜய் வந்து சொல்லணும். 107 எம்எல்ஏவை விஜய்க்கு பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த 107 எம்எல்ஏவையும் எம்எல்ஏ ஆக்குனது விஜய். ஆமா. அவங்களுக்கு அவர் பேர் தெரிஞ்சா போதும், இவருக்கு அவர் பேர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவருமே அப்படி வந்து என்ன நினைப்பாருன்னா ஒர்க் மூலியமா தெரிஞ்சுப்போம் தான் நினைப்பாரு. நான் சொல்றேன், விஜய்க்கு கண்டிப்பா சிஎம் அவர்களுக்கு 107 பேரோட பேர் உறுதியா தெரியும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இவங்க சொல்றதுக்காக சொல்றேன். அப்படியே தெரியணும்னா கூட அவங்களுடைய ஒர்க் மூலியமா அவர் தெரிஞ்சுப்பாரு, யாரு என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாரு. நீங்க வந்து இது எனக்கு புரியல, இது திமுக சேர்ந்தே இது பேசும் போல. திமுக பேசி ஒரு 1.5 மாசம் கழிச்சு திருப்பி இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. 1.5 மாசம் முன்னாடி அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆராசா சொன்னார்ல 107 பேர் தெரியுமா அவருக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர் இப்ப இவன்ட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. தலைவர் செம்ம ஸ்கிரிப்ட், இதை பேசணும்னா மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிடும், பேசி அப்படிதான் பேசி அவங்க கை தட்டுவாங்க, பேசி பயங்கர கை தட்டலாம் அங்க. ஆமா சரி, இப்ப நீயும் பேசிரு. இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க 4 பேர் கை தட்டிட்டு இருக்காங்க. ஆமா சூப்பர் சூப்பர் தலைவரே அப்படின்னு. எந்த காலத்துலடா இருக்கீங்க? அதுல இன்னொரு என்ன சொல்றேன்னா, ஒரு தலைமுறையே வந்து வீணடிச்சிட்டாராம் விஜய் அவர்கள். ஆமா. ஆனா அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல, உண்மை. அந்த ஒரு 50+ இருக்காங்க, அந்த தலைமுறை மொத்தமா வீணடிச்சிட்டாரு. அத சொல்லலங்க, ஜென்சி தலைமுறையை சொல்லியிருக்காரு. அது ஜென்சி சொல்லட்டும், நீ சொல்லாத. நானும் ஜென்சி தானே. அது 65 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடியா அரசியல் வந்து கொள்கை கோட்பாடு அது இதுன்னு எல்லாம் இருக்கும், இப்போலாம் அதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஆக்கி வச்சுட்டாரு விஜய். கொள்கையும் கோட்பாடையும் வச்சு நீ என்ன பண்ணன்னு சொல்லு. கொள்கையும் கோட்பாடும் வேணும், சரி ரைட்டு, கொள்கை கோட்பாடு வச்சிருக்கீங்க, வச்சிருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன்ல. அதுதான் உன் கொள்கையும் கோட்பாடையும் வச்சு நீயே உனக்கு செஞ்சுக்கிட்ட. ஒரு கூட்டம் இப்ப வந்திருக்கு, கொள்கை கோட்பாடை தூக்கி செகண்ட்ல போடுங்க, ஃபர்ஸ்ட்ல தூக்கி மக்களுடைய பிரச்சனைகளை போடுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டீம் வந்திருக்குது. அது அவங்களுக்கு செட் ஆகுது, அவங்க எடுத்துக்கிறாங்க. நீ இன்னைக்கு சிஎம் வந்து பெரம்பூர் போறாரு, அவரை பாக்குறதுக்கு மக்கள், அவர்கிட்ட சொல்றதுக்கு மக்கள், குறைகளை சொல்றதுக்கு மக்கள், இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல அவ்வளவு ஒரு கூட்டம் வந்து இதுல மக்கள் குறைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் வந்து வருது. இன்னைக்கு எதனால தெரியல, இன்னைக்கு அவ்வளவு கிரௌட் வந்து வந்துருக்கு. இது பர்சனலா வந்து அவரோட இது டைரக்டா இதுக்கு போகுது, அதான் அந்த மாதிரி வருது. அப்போ வந்து செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வராங்க, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்ற ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தானே வராங்க. உங்களுதுல வரவே இல்லையே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்ப இது ஒரு தலைமுறையை கெடுத்துட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க எவ்வளவு தலைமுறையை கெடுத்து வச்சிருந்திருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த லஞ்சம் அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, உங்களால சரி செய்ய முடியாததானே ஒருத்தர் வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஜென்சின்னு ஒரு டீம் வந்து நிக்குது இல்ல. இது நீங்க காசு கொடுத்தாதான் அந்த காலத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்க காசு கொடுத்தாதான் உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுனாங்க, நீங்க காசு ஏதாவது அவங்களுக்கு செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்களுடைய தொண்டர்களே உங்களுக்கு வேலை செஞ்சாங்க. ஆனா நீங்க உங்க தொண்டர்களையும் கண்டுக்கல, உங்க அந்த மக்களையும் கண்டுக்கல. மக்கள் பார்த்தாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு 60 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கான வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரிதான், நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம காத்திருந்தாங்க. அந்த ட்ரெயின் விஜய் தான். அதுல மக்கள் இப்ப ஏறி இருக்காங்க. அதற்காக வந்து கூடுதல் போதுமான பெட்டிகள் இல்லாத காரணத்தால் கூடுதல் பெட்டிகளை ஒரு 4 பெட்டி எடுத்து 4-5 பேர்ட்ட இருந்து வாங்கிட்டு வாங்க ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. சரி, வெறுமனே அன்ரிசர்வ்டா இருக்காதீங்க, உங்களுக்கும் வந்து நான் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 4-5 ரிசர்வேஷனை கொடுத்து கூட்டு போயிருக்காரு. இதுதான் விஷயம். நீங்க உங்க ட்ரெயினை உங்க ட்ராக்ல ஓட்டுங்க, அடுத்தவன் ட்ராக்லயே வந்து ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிதான். ட்ரெயினை தரையில ட்ராக்ல ஓட்டணும், இவங்க ட்ரெயினை பறக்க வைக்கணும்ல ஆசைப்படுறாங்க.
இவங்க ஓட்டுறதே ஊந்து தான் ஓட்டுவாங்க, ஆனா நாங்க பறக்கும் வேகத்தில் போனோம், பறக்கும் ரயில் எங்களுதுன்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து நடந்திருக்குது. அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்தானே ஒன்னும் ஒவ்வொரு பயிலுக்கும் ஒன்னும் புரியல. இந்த எந்திரிச்சோன்னு அந்த குருவி சுத்தம்ல அந்த மாதிரியே வந்து பேசிட்டு இருக்காங்க. மைக்க பிடிச்சாலே போதும், அவன் இவன் அப்படி இவன் அப்படி, இவன் ஜோசப் விஜய், இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இது போயிடும், இது பாக்குறாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்து நம்ம ஏதாவது ஒரு லைம் லைட்டுக்கு வரலாமா? ஒருவேளை எடப்பாடி இல்லாம நம்மளே வந்து அவர் என்ன சொல்றாரு, இவரு போய் தேவையில்லாம வக்காலத்து வாங்கினாரு ஜோசப் விஜய்க்கு. அன்னைக்கு மட்டும் இவருக்கு வக்காலத்து வாங்காம இருந்துதாருன்னா அது அன்னைக்கே நீ சொல்ல வேண்டியதானே. வக்காலத்து அன்னைக்கு உனக்கு தோணுச்சுல்ல, இன்னைக்கு வக்காலத்து வாங்கினா அவரு நமக்காக வக்காலத்துக்கு வருவாரு, கொடி பறக்குது பத்தியா அப்படின்லாம் சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா அவரு கிளவரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன நம்ம கேட்கவே இல்லை, இவங்க எல்லாம் பேசுறாங்க, அப்ப விட்டுரு, இது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாரு. நீங்க நடுத்தரல வந்து நிக்கிறீங்க, நீ போய் கேட்க வேண்டியது அவரு சேலத்துக்காரரு, நீ தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்கல. அதுதான் இதெல்லாம் தாங்க மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. நியாயமான விஷயங்களை கேட்கறது இல்ல, நியாயமாவும் கேட்கறது இல்ல, மரியாதையாவும் கேட்கறது இல்ல. நாங்க இப்படிதான், நாங்க பெரிய ஆண்ட பரம்பரைன்றாங்க. அதனாலதான் கடைசியா அடக்கி போடா அப்படின்னு உட்கார வச்சிடுறாங்க. திருமாவளவன் அவர்கள் அவரும் சொல்லியிருக்காரு, சும்மா எப்பா பாரு அப்படின்னு பேசல, இது வேற இல்ல. எனக்கு உண்மையாவே அன்னைக்கு அவர் பேசுனதை பார்த்தோன்னே அந்த ரீல் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஏய் என்னடா நீ எப்பா பாரு என்னடா அப்படின்ற மாதிரி. இப்ப அது பேசல, பேனா சிலை வச்சிங்கன்னா நான் வந்து கடப்பாறை கொண்டு வந்து அண்ணன் ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு. அதாவது இந்த காதல் பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட இருப்பான்ல, போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆமா, போட்டு கொன்னு எடுத்துருவானுங்க. மச்சான் அப்படி இருந்தோம், மச்சான் மச்சான் இப்படி இருந்தோம், மச்சான் மச்சான் நாங்க அப்படி போனோம், மச்சான் மச்சான் இங்கதான் மச்சான் ஒன்னா போனோம், இங்கதான் மச்சான் ஒன்னா உட்காந்துருந்தோம், ஒரே கடலை வாங்கி 1.5 மணி நேரம் சாப்பிட்டோம்லாம் பேசுவாங்கல்ல. ஒரு நிமிஷம் இப்படி சொல்றீங்களா, உடனே என்ன இவன் தான் இங்கேயும் வாங்கியிருக்கல, வாங்கலைங்க இல்ல நான் சொல்லிடுறது. அங்க பாருங்க கூட இருக்கிறது வந்து நினைக்குது இல்ல, நமக்கு அது யாரோ வாங்கின மாதிரி பேசுவீங்க. இல்ல நமக்கு அது நடக்கல, அதனால நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பெரிய அளவுக்கு அந்த பாதிப்பு எல்லாம் நமக்கு நடக்கல. ஏன் நம்ம கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுறேன். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்கணும், நீ இல்லா நெஞ்சம் எல்லாம் நெஞ்சம் தாங்கணும், சோளக்காட்டு பொம்மைக்கு சொந்த நிறைய இருக்கு, கையை விட்டு காதல் போனா வாழ்க்கை நல்லா இருக்கு, இப்படி போயிட்டாச்சு. அதனால நமக்கு அந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாலாம் இல்ல. காதல் தோல்வியே பெரிய பிரச்சனையா இல்லைன்னா வாழ்க்கையே பெரிய பிரச்சனையா இருந்தது. அதனால காதல் தோல்வி எல்லாம் பெரிய பிரச்சனையா இல்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இவர் வந்து ஒருதலை காதல்னு சொல்லலாமா? ஏங்க இவருக்கு ஒருதலை காதலோ இருதலை காதலோ தெரியல. அவங்க இவரை காதலிக்கவே இல்லை, அவங்க இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவரு அதை காதல் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு பல வருடங்களா. இது காதல் பண்ணிக்கிட்டாங்க, கால வருஷமா இது காதல் தான் சொல்லி கூட இருக்கிறவங்களையும் காதல் தான், கவலைப்படாதீங்க, கையை பிடிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கையெல்லாம் பிடிச்சிலாம் கூட்டு போனாங்க. சுத்தும் போது இந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் தெரிஞ்சிடும்ல. ஆப்போசிட்ல இருக்கிற இவர் லவ் பண்ணாரு, இவர் நிராகரிச்சுட்டாங்க. இப்ப வந்து ஓகே உங்க காதலை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்க போயிட்டு, இருந்தாலும் பழைய காதலை என்னால மறக்க முடியல அப்படின்னு அப்பப்போ வந்து தூது விடுறது. அவருக்கு என்னன்னா, என்னை விட நல்லவனா இருந்தா கூட எங்க இருந்தாலும் வாழ்க்கை நம்ம ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணி வைக்கலாம், கேவலம் அவனும் போயா கட்ட போற அப்படின்ற அந்த ஆதங்கத்துலதான் இவர் பேசிட்டு இருக்காரு. அதாங்க இவங்களுக்கு என்னன்னா, இவர் புதுசா ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்களே, இத போயா பிடிச்சிருக்க, அதுதான் உன் வாழ்க்கையே வீணா போதே அப்படின்ற ஆதங்கத்துல இவர் போயில பேனாவை உடைப்பேன்னு சொல்றவங்க கூட உட்காந்து கொஞ்சி குழாவுறீங்க. யார பெரிய அண்ணனை சொல்றாரு, அண்ணனை சொல்றாரு, பேனாவை உடைப்பேன்னு சொல்ற உட்காந்து கொஞ்சி குழாவுறீங்க. என்ன பார்த்து எதிரின்னு சொல்றீங்க. சரி இப்ப சொன்னா உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? வலிக்குதுல, ஏன் வலிக்குது? நானும் மனுஷன் தானே, சரி எனக்கும் இருக்கதானே. அதான் உங்களுக்கு தான் வாய் இருக்குல்ல, நீங்க தான் இன்னைக்கு ஒரு அமைச்சரை இடம்பெற்று இருக்கீங்கல்ல. ஐயா இன்னைக்கே சொல்றேன், இந்த கூட்டணியை விட்டு விசிக்க வெளியே போகலாம், இந்த கூட்டணி வேணாம், இது இந்த ஆட்சி சரியில்லைன்னு வெளியே போகலாம். ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத, அவங்க வரலாற்றிலேயே நடக்காத ஒன்ன இந்த ஆட்சி மூலியமா சிஎம் விஜய் அவர்கள் நடத்தி காட்டியிருக்காரு. அது எதுக்கு பண்ணாரோ, ஏன் பண்ணாரோ, அவர் நல்ல மனசோட பண்ணாரோ இல்ல இவங்க வந்தா கொடுத்தாதான் வருவாங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா வரலாற்றுல வரும்போது இந்த பின் குறிப்புல இதெல்லாம் வராது. இந்த வரலாற்றுல கூட்டணி ஆட்சி, இந்த கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சர் விஜய், அந்த விஜயின் கீழ் விடுதலை சிறுத்தைகளின் அமைச்சரவையில இடம்பெற்றார் வன்னியரசு அப்படின்னு வரும். விடுதலை காங்கிரசின் 2 அமைச்சர்கள் இடம்பெற்றனர் இந்த தாவேகா ஆட்சியில அப்படின்னு வரும். ஐயுஎம்எல் வந்து இது நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல, இதை நடத்தி காட்டியிருக்காரு. இதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வோட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா
தேவையில்லாம அவங்க கூட உங்களுடைய காதலை எந்த நேரமும் நீங்க வந்து பழைய காதலை சொல்ற மாதிரி நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் எப்படி கூடி கொலாவோம் தெரியுமா, அறிவாலயம் போனோம்னா என்னென்னலாம் கொடுப்பாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் போனோடனே சூஸ், அதுக்கப்புறம் பப்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எரிச்சல் ஆகும்ல. இப்ப கூட இருக்கிறவங்களுக்கு சும்மா இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இங்க ஆட்சி நடக்குது, ஆட்சி அப்பப்போ குறையும் சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, சொல்லக்கூடாதுன்றாங்களா, இல்ல திமுக ஏதாவது சொல்லுச்சு, இதோ ஆராசா இப்படி பேசியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் இப்படி பேசியிருக்காரு, போய் பிரஸ் மீட் கொடுங்க, அப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலன்னு சொல்லி உங்களை ஏதாவது அனுப்பிச்சிருக்காங்களா, இல்ல. அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? மக்கள் பிரச்சனைகளுக்காக இங்க இருக்கீங்க. சரி, உங்களை வந்து நீங்க எதிர்கட்சியாவும் இருங்க, கூட்டணி கட்சியாவே இருந்தாலுமே கூட எதிர்கட்சியாவும் செயல்படுங்க, இந்த ஆட்சியில் நடக்கிற குறைகளை எடுத்து சொன்னா அதையும் சொல்றது கிடையாது. இதே பேசிடுது. திமுக கூட நாங்க உறவுல இருந்தோம், திமுக எங்க கூட அப்படி இருந்துச்சு, நாங்க திமுக கூட நட்பா இருந்தோம். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயுமே இருக்கும். ஆமா, நம்ம நட்பு வட்டத்துல கண்டிப்பா இருக்கும். ஆமா, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தம்பி ஏதோ சொன்னாரு, என்ன சொன்னாரு நான் கவனிக்கல. இப்ப எங்கேயோ இவன் தான் எங்கேயோ வாங்கிட்டு யாரோ வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் ஹெட்போனு, ஒரு பக்கம் இது திடீர்னு போன் வந்துச்சுன்னா வெளியே வந்து போயிடுறான். டவுட் வருமா வராதா, கேட்டா பையன்றான், அப்பயும் நமக்கு டவுட் வருது. பையன் கூட இவ்வளவு நேரம் பேசுறாலும் டவுட் வருது. பாத்துக்குங்க. நீங்க லிங்கேஷை காட்டுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க, நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம், மூஞ்சியே காட்ட மாட்டேன்றான். பாத்துட்டாங்களாம், பார்த்தாங்க, இடத்துல பார்த்தாங்களாம், இன்னும் ஃபோக்கஸ்டா பார்க்கல அவனை. எடுத்து போட்டுருவோம் விடுங்க. ஓகே, வெள்ளடி அவனை அடிக்கணுங்களா? அப்புறம் யாரு என்னமா உங்களுக்கு சிரிப்பழகன் இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணிருக்காங்களா? அப்படியா? ஆகாயம் எம்மா ஆகாயம், ஐயோ ஆகாயம். சிரிப்பழகன் கேட்டாலே எனக்கு தமிழன் பிரசன்னா தாங்க ஞாபகம் வராங்க. தமிழன் சிரிப்பண்ணா. சரி விடுங்க, சிரிப்பண்ணா. சீரியஸாவா ஓபன் பண்ணிருக்காங்களா? வாழ்த்துக்கள் இல்லையா? பாருங்க, அவனுக்கு தான் தெரிஞ்சு. அப்படியாடா? தெரியல. ஆமா, நேத்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்ப அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா? ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரேவா போட்டோ? ஆமாயா, நேத்து வந்து சிதம்பரம் போயிருந்தேன்ல, அங்க போனப்ப காலையில ஒரு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்கள்ல இருந்து குடும்பங்கள், உங்க குடும்பங்கள் என் நெஞ்சங்கள் வந்து ஒருத்தர் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சொன்னாரு, பிரவீன் பேர், அவர் பேரு, பிசினஸ் பண்றேன்னு சொன்னாரு. உங்களை விசாரிச்சாரு, ஜோ ப்ரோவையும் விசாரிச்சாரு, சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லணும்னு தோணுச்சு. பாருங்க, நம்ம மூஞ்சிலாம் வந்து 4 பேருக்கு தெரியற நிலைமைக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த தமிழ்நாடு நம்மள எந்த அளவுக்கு தள்ளி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கும் திமுக தான் காரணம். ஆமா ஆமா, இல்லைன்னா நம்மளாம் பேசியிருப்போமா? ஐயோ, எதையுமே சொல்ல முடியல. நிறைய இருக்கே, இதுல எடுக்கிறது இதுல விடுறதுன்னே தெரியல. இதுல போயிடலாம். லயோலா மணி அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத் தலைவர் போஸ்டிங் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எரிஞ்சு விடுது. எப்படி இருந்த அந்த போஸ்டிங், எப்படி இருக்கிற அந்த பதவி யாருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? மிகப்பெரிய ஆளுமை லியோனி அவர் இருந்தார் இல்லையா? ஆமா, அந்த போஸ்டிங். ஆமா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? லியோனி அவர்கள். குச்சமே இல்ல. அதை கொண்டு போய் இப்ப லயோலா மணி அவர்கள்ட்ட கொடுத்தோன்னே எல்லாருக்கும் இப்போ அது அப்படி இருக்கதானே ஜோ செய்யும். கோமதி வைத்தறிச்சலா? கோமதி அரசியல் கோமதி அப்படின்ற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நமக்கு ஆப்போனட்டா உட்காந்து பேசினவங்க, ஒரு சரிசமமா ஒரு பேச்சாளர்ன்ற ரேஞ்சில் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு நீங்க ஒரு பாடநூல், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட இந்த ஹெட்டா நீங்க போட்டீங்கன்னா அவனுக்கு அந்த எரிச்சல் வரதானே செய்யும். அதோடைய வெளிப்பாடு தான் நம்ம இவரு சாட்டை துரைமுருகன், அது வேற லெவல் பவனம் கார்த்தி, அப்புறம் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வருது. அதுவும் ஒரே இதுதான், காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரலா வராம உன்னிகிருஷ்ணன் குரலா வரும்னா இது அப்படியே நீங்க உங்களுக்கு பொருத்தி பாருங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்தா ட்விட்டர்ல தான் அரசியல் பண்ண முடியும், பின்ன சட்டமன்றத்தை வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வேடிக்கை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வேலை வேடிக்கை பார்க்கறது தான். கருத்து சொல்லிக்கிட்டு அங்க வந்து இது பண்றலாம் நினைக்க கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கட்சி, அந்த கட்சிக்காக ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம படிச்சவர், டிகிரி பண்ணியிருக்காரு. அந்த டிகிரி அது அந்த இது பிளஸ்
நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இதை வேற யாராவது ஒரு கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து ஒரு அதிமுகல இருந்து ஒரு வந்தவருக்கு ஒரு திமுகல இருந்து வந்து கொடுத்திருந்தா எவ்வளவு இன்னொரு பேர் குதிச்சிருப்பாங்க, இதுக்கு மேல குதிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லயலாமணி அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியல, என்ன காரணம்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வந்து இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிக்காக வேலை செஞ்சவர், ரெண்டாவது படிச்சிருக்காரு, தமிழ் உணர்வாளர், ஈழத்தமிழர்களுக்காக அப்பத்துல இருந்தே காலேஜ்ல இருந்து போராடிட்டு இருக்காரு. சோ அந்த பேஸ்ட் அண்ணனோடவா அண்ணனோடவா அவர் அண்ணனோட இருந்திருக்காருங்க. இல்ல அண்ணனை விட இவர் வந்து போராடி இருக்காரு. அண்ணனோட இருந்த ஆனா அண்ணனோட இருந்திருக்காரு, அண்ணனோட இருந்துட்டுலாம் தான் வந்திருக்காரு. அப்படி ஒருத்தருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இங்க எரிய ஆரம்பிக்குது. எங்களுக்கு தெரியுது ஸ்மெல் வருது, நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ட்விட்லயே தெரியுது என்ன இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு அதுல பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லையா ஒதுங்கி போயிடுங்க. இவனுக்கா அப்புறம் எப்படி நம்ம அரசியல் அவனுக்கான்னா உங்களை எல்லாம் கட்சியில வச்சிருக்காங்கல்ல, அதை விடவா இது மோசமானது? ஒருத்தருக்கு இப்போ ஒரு அதிக ஒரு தமிழ்நாட்டு அரசுடைய முக்கியமான ஒரு இதை கொடுக்குறாங்க, பாராட்டுறீங்க, ரைட்டு. இப்போ நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே உனக்கா அப்படின்னு, உனக்கு போய் இந்த போஸ்டிங் அப்படின்னு, உனக்கு போய் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உங்க கட்சியில, அதை விட ஒன்றும் மோசமா ஒன்றும் கொடுத்துடல, ஓகேவான போஸ்டிங் தான், படிச்சவருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் யாரும் தெரியாதவங்களுக்குலாம் கொடுக்கல, அதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கல. உங்களுக்கு இந்த கட்சியில தாவேக்கால யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாலும் இவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஆமா, இதுக்கு போய் இது கொடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், நம்ம பார்த்து வாழ்ந்த பையன் நமக்கு மேல வாழ்ந்து உனக்கு கொடுக்கணும்னு சொல்றியா, இல்ல நீ யாருக்கா கொடுக்கணும்னு சொல்றியா, இல்ல அண்ணனுக்கு இதை கூட்டு போய் கொடுக்கணும்னு அதை தான் கேட்க வந்தேன். அப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் நல்லா இல்ல, அது தேவையில்லை, அதுக்கு நீங்க தயாராகுறீங்க. அண்ணனுக்கு அதை கொடுத்துட்டா நம்ம இதை வாங்கிக்கலாம் தயாராகுறீங்க. ஆமா, என்ன கருமமோ என்ன கட்சியோ. அப்புறம் இதுக்கு போயிருக்காரு, பெரம்பூர் போயிருக்காரு. இன்னைக்கு வந்து சிஎம் அவர்கள் வந்து அந்த எம்எல்ஏவா அந்த சட்டை நல்ல கலர் இல்ல, அது மரிக்குளம் தான், அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுவா கலரு தெரியல, என்ன கலர்லாம் தெரியாது, அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது மெரூன் பெர்புல்னு நினைக்கிறேன், மெரூன் மாதிரி அது என்னமோ கத்திரிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஒரு பேச்சுன்னு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கலர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா? ஆமா, நீங்க வேற ப்ளூ சட்டை போட மாட்டேங்கிறீங்க வர அது வேற கேட்டுக்கிட்டீங்க. ஆமா, இன்னைக்கு ப்ளூ இல்ல, தப்பிச்சிட்டேன். அந்த சட்டையெல்லாம் போட்டு போயிருக்காரு. அதாவது சிஎம்மா போனா மட்டும்தான் நான் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட், மற்ற டைம்லலாம் நான் வந்து கட்சி நிகழ்வா இல்ல இது அவருடைய இது சிஎம்மாவும் அவருடைய எம்எல்ஏவாவும் அந்த தொகுதியோட எம்எல்ஏ கேட்டாங்களே எப்பப்பா வேற சொன்னாரே போகல அப்படின்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்போ வந்து அவர் வந்து போறாரு, சும்மா போகல, எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்து வச்சு அதுக்குள்ள ஒரு இ-சேவை வச்சு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு 5 குடும்பத்துக்கு மொத்தம் 74,000 என்னமோ சொல்லியிருக்காங்க. எது ரொம்ப டிலே ஆகுது, எந்த ப்ராசஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப டிலேவா போய் சேருதுன்னா ரேஷன் கார்டு தான் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு முதல் கட்டமா இப்போ ஒரு 5 குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு அங்க பெரம்பூர் இதுல. அதுக்கப்புறம் எங்கேயோ போயிருக்காரு, பஸ் கீஸ் எல்லாமே போய் பார்த்துட்டு அந்த டிப்போலாம் போய் பார்த்துட்டு ஆய்வு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய தொகுதிக்கு அவர் போயிருக்காரு. ஸோ நல்ல விஷயம். அதே மாதிரி மாதம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போனாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த முன்னாடியே சொல்லியிருக்காங்களே 100 கோடி ரூபாய்க்கு அங்கே ஏதோ நிறைய திட்டங்கள் வருது. அது இல்லாமல் ஸ்மார்ட் செயலி வேற இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் ஒன்று அந்த பெரம்பூர் மக்களுக்கு ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்களை பண்ணுறதுக்காக பல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். அவருடைய தொகுதிக்கு அவர் போயிருக்காரு. ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு பிள்ளை தானே அப்படின்ற மாதிரி அவர் தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ அந்த மக்களை பார்க்கறத கூடுதல் ஸ்பெஷல். அவர் சிஎம்மாவும் இருக்கிறதுனால கூடுதல் ஸ்பெஷல். நிறைய விஷயங்களை அவர்கிட்ட சொல்ல முடியும், அந்த தொகுதிக்கும் சொல்ல முடியும், தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளையும் அவர்கிட்ட வந்து சொல்ல முடியும். பெரம்பூர் மட்டும் இருக்கிறது, நம்மளே அன்னைக்கு போனோம், குளத்தூர் போனோம், பக்கத்துல தான் பெரம்பூர், ஒரே இதுவாக தான் இருக்கு. அதனால அந்த மக்களுக்கும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இவரும் வந்தாரு, அதே செய்கையோடய பண்ணிக்கிட்டே வந்தாரு, இன்னைக்கும் வந்தாரு. அது போதும், நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஓவர் டோஸா போயிட்டு இருக்கு, அது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரு அது இங்கெல்லாம் மத்தவங்களாம் பண்ணலாம், அவரு பண்றது அது போதும், முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, ஓகே, அது நடந்துருச்சு. அந்த நீங்க பண்ண வேண்டிய சம்பவம் பெரிய சம்பவம் பண்ணி முடிச்சிட்டீங்க, இதோட அதை ஸ்டாப் பண்ணி. ஒரு மாதிரி ஓவர் டோஸா இருக்குது, பார்க்க கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் இன்னொரு 41 ஸ்கூலுக்கு வந்து 42 பஸ் வந்து சென்னை மற்றும் புறநகர் நம்ம சுத்தி இருக்கிற ஊருக்குள்ள வந்து இந்த பஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அந்த இது இவங்களுக்கு மட்டுமே, பள்ளிக்கு போறவங்களுக்கு மட்டுமே. நம்ம ஆரம்பத்துல இந்த இதெல்லாம் சொல்லும்போது சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். ஆமா,
தனியா நீங்க வந்து அது உங்களுக்கு ஸ்கூல் இவங்க ஸ்கூலுக்குன்னு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோ ஏதோ ஒன்று இருக்கு, அவங்களுக்குலாம் அந்த பஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ லோக்கல்லையும் ப்ளஸ் அதுலேயும் வந்து அது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்றது சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, ஸ்கூல் பசங்க படிக்கும்போது அந்த கூட்டத்தில் ஏறி படிக்கட்டில் ஏறுறது, கீழே விழுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இருக்கக்கூடியது பாலியல் ரீதியான பிரச்சனை. சின்ன பொண்ணுங்களா இருக்கட்டும், ஒரு ஒரு 9th 10th படிக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கட்டும், இது மாதிரி பசங்களும் இந்த கூட்டத்திலையும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை இருக்காது. ஏறி போனாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அழகா போயிட்டு பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்பாடா ஓகே நல்லபடியா இந்த பஸ்ல தான் போயிட்டு அந்த படிக்கட்டுல தொங்கிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பஸ்ஸே ஒரு சைடு சாஞ்சு கிடக்கும் அந்த அளவுக்கு. அது இல்லாம பஸ் எல்லாம் வேற சொல்லியிருக்காரு, ஒரு ஃபுல்லா இல்ல ஏசி பஸ்ஸா வந்து நிறைய வந்து இது சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, சந்தோஷம். பேட்டரி பஸ்ஸும் ஏசி எலக்ட்ரிக்ல ஏசி பஸ்ஸாவே வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் போடுறா. ஒரு 2000 பஸ்ஸை போடுறேன், எல்லாம் ஏசிலேயே போயிட்டு வாங்க அப்படின்ற. அதே மாதிரி மதுரை மாநகராட்சியிலுமே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் 2 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகளை வந்து அந்த ரோடு ஏதாவது பிரச்சனை, லைட் எரியல, தண்ணி வரல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அதுலயே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை ரொம்ப முக்கியமானதுங்க. மதுரைக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நான் அங்கே அந்த ஒரு மாப்பிள்ளன்றதுனாலயா? எங்க மதுரை இல்லைங்க, 230 தமிழ்நாட்டுக்கே இந்த மாதிரி தேவைங்க. இருந்தாலும் ஏன் மதுரைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அந்த ஒரு மாப்பிள்ளை இல்லையா? அங்க ஏதாவது பிரச்சனை அங்க தலை உருளாதுங்க. அங்கேயே நமக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? மதுரை மாப்பிள்ளையே என்னப்பா செஞ்சிருக்கேன்னு கேட்டா இதெல்லாம் செய்யணும் இல்லையா, ஏதாவது சொல்லணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். அவர் செய்யறது அவரு பேசுறீங்க. நான் வந்து சிஎம் பேசி இல்ல அவ்வளவு சீன் இல்ல, அதெல்லாம் செய்யறது அவரு. அதை எடுத்து சொல்றது நம்ம வேலை. நல்ல விஷயங்கள், அதுவும் நம்ம ஊரு மாமியார் ஊருன்னா சும்மா இல்ல, ஸ்பெஷல் இல்லையா? அதனால சரி சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக உங்கள் குறைகளை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. குடிநீர் மற்றும் கழிவுநீர் பிரச்சனைகள், குப்பை அகற்றுதல் தொடர்பான புகார்கள், சாலை பழுதுகள், சாலை சேதம், சாலை பழுதுகள், தெருவிளக்கு செயலிழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த போட்டோ ஆட் பண்ணிருங்க. நம்பரும் கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் நீங்க மறந்துட்டீங்கன்னா நான் இன்ஃபார்மும் பண்ணிடுறேன். 9003990030 9600112811. உங்கள் குறைகளை சொல்லுங்கள், உதவ நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த எக்ஸோட ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்படி இறங்கிட்டாங்க. ஆமா, தேவை இருக்குல்ல, செய்ய வேண்டிய இந்த கண்ணாடி விளம்பரத்துக்கு இல்ல, நாங்க இருக்கிறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. சரி, இது நல்லா இருக்குல்ல. அது கவர்மெண்ட் இறங்க கூடாதுங்க. அப்படியே கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? 4 இடத்துக்கு அலைய வைக்கணும், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். நோடா செல்லும், இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இனிமே அப்படி பண்றது தவறா இருக்கும். மக்கள் வந்து இதை ரொம்ப வருடங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இடத்துக்கு போனா போய் லஞ்சம் கொடுத்தாதான் இது நடக்கும், நமக்கு அங்க போனா மரியாதை கிடைக்காது, நமக்கு போய் இதுக்கு தேவையில்லாத வேலை, இந்த விஷயத்த வெளியே சொன்னா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஏதாவது தப்பான விஷயம் நடக்குதுன்னா வீட்டில் சொன்னாலோ இல்லை இந்த போலீஸ்ல சொன்னாலோ ஏதாவது ஆகிடும், அசிங்கமாயிடும், இதாகிடும், அப்படி ஆகிடும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போதான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போனால் வேலை நடக்கணும், வேலை நடக்குங்க அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம். அது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமே இப்போ நல்லா நடக்க ஆரம்பிக்குதுன்னு தெரியும் போது சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி செயல்படுதுன்றதை பார்த்துட்டு அடுத்தது மீண்டும் சொல்றோம், இதெல்லாம் வந்து மேல இருந்து நீங்க நல்லா ஜாலியா சூப்பருங்க இதெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கீழே அதிகாரிகள் எப்படி வேலை செய்யறாங்கன்றத கண்காணிக்க வேண்டியதுதான் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுடைய வேலை. அவங்கள சரியா நீங்க வேலை வாங்கி அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து சரியா நடந்துக்கணும், இந்த லஞ்சம் வாங்காம ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்ன்றதுதான் விஷயம். அதை கண்காணிக்கணும். அதுதான் அதுல நம்ம சொல்ல. ஆனா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2-3 பேரும் எனக்கும் சொல்லியிருந்தாங்க, நடந்துகிட்டு இருக்கு. இல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் மெசேஜும் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நான். இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஸ்கீலில் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இந்த மாதிரி இருக்கும், நிறையா பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இப்போ எங்களுக்கு அது இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்குன்றாங்க. இதில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பணம் வாங்குறேன்னா அங்கே மேலே இருக்கிற அதிகாரிகள் கேட்கறதுனால தான் நாங்கள் இங்கேருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களும் கேட்கல, நாங்களும் வாங்குறது இல்லை அப்படின்ற அந்த விஷயமும் போயிட்டுருக்கு. சின்னதாக சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் போது வர ஆரம்பிக்கும். அடுத்து நான் நேற்றுக்கு இது
லோயலா காலேஜில் வந்து இது போட்டிருக்காங்க, ஜாப் ஃபேர்னு சொல்லி ஒரு 500 கம்பெனி வராங்க, 50,000 பேருக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் யாருக்குமே வேலை தரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வேறு வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ரௌடு வேறு. யார் நடத்துனா, யார் பண்ணது? கவர்மெண்ட்டா இல்லை வெளியே எதுவும் இல்லை அப்படின்னு பண்ணிருக்காங்களா? வச்சுருக்காங்க, நடத்திருக்காங்க. கவர்மெண்ட் தான் நடத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கவர்மெண்ட் நடத்தினா எப்படி யாருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும்? யாருக்குமே எப்படி வேலைகள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜாப் ஃபேர் வந்து போயிருக்கு, அதை நம்பி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. தெரியல உண்மையாவே இது என்ன நியூஸ்ன்னு பார்த்தேன். பட் ஆனால் ஃபுல்ஃபில்லாக எனக்கும் தெரியல அது என்ன நியூஸ் அப்படின்றது. யார் இதுக்கு பதில் துறப்பாரா ஆ யாரு? லைலாமணி அவர்கள். லயலாமணி இதுக்கு பதில் சொல்லணுமா? போய் இவங்க முடிவே பண்ணிட்டாங்களா? லயலாமணின்னா லைலா காலேஜ் ஓனர்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இந்த கவர்மெண்ட் தான் வந்து நடத்துச்சு இந்த இதுக்கு வந்து பதில் சொல்லுவாரா அப்படின்னு வந்து ஃபயர் விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டது அவன் முட்டு சந்தது தான், வேற எங்க தாங்க அதுல கேட்டவன் இந்த சைடா இல்ல இந்த சைடா? எக்ஸ் இல்ல 59 பேர் வச்சிருக்கவங்களா, 47 பேர் வச்சிருக்காங்களா, எதுவுமே இல்ல 234 0 அவங்களா இருக்குன்னு 234 0. ஆமா, ஐடி சொல்லக்கூடாது அதனால சொல்லல. கிறுக்கணுங்களா? ஒரு ஓனர்லாம் கிடையாது. பாருங்க, இவ்வளோ வேலை இல்லாத இது அன்எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் அப்படின்றத பார்ப்போம். ஆமா, நீங்க ஆட்சிக்கு வந்து 6 மாசம் இது 2 மாசம் ஆயிடுச்சுல, இன்னும் இவ்வளவு பேருக்கு வேலை போடாம இருக்கீங்க. இன்னும் அங்க என்ன வேலை இருக்குன்னு அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியாது. இப்பதான் முதலமைச்சர் பாக்குறாரு இதெல்லாம், ஓ இவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கா அப்படின்னு இப்பதான் அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் அமைச்சர்களுக்கு இதெல்லாம், ஓ இவ்வளவு பணிகள் நம்ம செய்ய வேண்டியிருக்குமான்னு பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஐவாஷ்க்கு பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஜாப் ஃபேர்னு போட்டு, அது சும்மா ஐவாஷ் கண் துடைப்புக்காக பண்றாங்க. சீரியஸாவே அந்த மேட்டர் தெரியல. நானும் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, நீங்களும் வந்து ஆமா அவைலபிளா இல்ல. அதனால என்ன நடந்தது உண்மையா இந்த விஷயத்துல தெரியல. உண்மையாவே அப்படி நடந்திருந்ததுன்னா அதை பத்தி நம்ம கண்டிப்பா நாளைக்கு பேசுவோம். அது என்னன்றது டீட்டெயில் எடுத்துட்டு நம்ம கண்டிப்பா பேசுவோம். அப்புறம் இந்த இது ஒன்று இருக்குது, 100 கோடி. ஆமா, அதுல 59 ஸ்கூல் கிட்ட வந்து அந்த அரசகுமார்ன்ற அந்த நபர் வந்து 100 கோடி ரூபாய் கிட்ட வந்து இது பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஸ்கூல்ல எல்லாம், பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம். அதுல கிட்டத்தட்ட 59 ஸ்கூல்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. இது வரைக்குமே கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கு மேல வந்து 34 கோடி வந்து இதாயிருக்குன்னு சொல்லி புகார்கள் வந்து வந்திருக்குன்னு சொல்லி போலீஸும் வந்து கொடுக்குறாங்க. இதுல இன்னும் நிறைய இருக்கு போல, இன்னும் வர வேண்டிய ஆட்கள். ஆமா, இன்னும் தொட வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் மட்டும் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதோட லிங்க் ஏதாவது இருக்கும். இவர் மட்டும் சம்பாரிச்சு என்ன பண்ணிருக்கோம், இவருக்கே 100 கோடி கிடைக்குதுன்னா டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் எவ்வளவு போயிருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. இன்னும் பெரிய முதலைகள் மாட்ட வேண்டி இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே இருக்குது, கல்வியிலயும் நடக்குது, மருத்துவத்திலுமே நடக்குது. ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயுமே எக்கச்சக்கமா நடக்குதுங்க. அதுவும் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு நம்ம நார்மலாகவே தெரியும் அந்த ஒரு இது வாங்குறதுக்கு எவ்வளோ இதாகும், அதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அது எப்படிலாம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட். அது உண்மையாவே அதுதான் மாஃபியா. அதுதான் அது மெடிக்கல். அன்னைக்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, 7 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் வந்து 500 சில் ரூபாய்க்கு 8 ரூபா. ஆமா, 7 ரூபா 6 ரூபாலேருந்து அவங்க ஏத்தன ரேட்டு 2 ரூபா 8 ரூபா. ஆனா நமக்கு விற்கக்கூடிய அந்த மாத்திரையோட விலை 500 சில் ரூபா வந்து. ஏன்னா அந்த இந்த டியூப் ஐவி போடுவாங்கல்ல, அந்த ஃப்ளூயிட் போடுற டியூப் வந்து 7 ரூபாய் 8 ரூபாய் வருது. ஆனால் மக்களுக்கு போய் சேர்றது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா தெரியல. அதில் உள்ளாரெல்லாம் போனோம்னா நம்ம உயிரோட வர மாட்டோம். அது உண்மைதான். உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது, யார் பேசுனது அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இல்லைங்க, அது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இவ்வளோ, அதை சொல்றது ஒரு உயிர் முக்கியம் இல்லையா, அது சொல்றதுக்கு உயிரும் முக்கியம் இல்லையா. நம்ம பேசக்கூடாது, சிஎம் அவர்கள்லாம் பேசலாங்கல்ல. ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னன்றது ஒரு பேஸ் ப்ரைஸ்ன்றது நம்ம ஒன்று வைக்கணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வரலாம். நம்ம உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாத்தையும் போக இதுக்கு ஒரு அடக்கம் எல்லாம் போக ஒரு 10 ரூபா வருதுன்னா நீங்கள் ஒரு 20 ரூபா வரைக்கும் லாபம் வச்சு விற்கணும். 5 ரூபா எங்கே இருக்குது, 500 ரூபா எங்கே இருக்குது? அதுதான் அடாமலே வர்கீஸ் ஓவரா இருக்கே. என்ன இருக்குது? பேசிக்கலி நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். இருந்துட்டு போ, சரிங்களா. நான் வந்து கோர்ட்டில் போய் அதாவது எங்கே அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் நான் விளாடலாம், புரியுதுங்களா. ஆனால் என் கிளினிக்கில் போய் நான் வந்து பேஸ்கெட் பால் விளாட முடியுமா? செருப்பை கட்டி அடிப்பாங்க கிளினிக்கில் விளையாட. அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது. நீங்கள் சட்டமன்றத்தில் போய் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நடிகராக இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து நடிக்கலாமா, பாட்டு பாடலாமா? அவர் சினிமாலேயே நடிக்க மாட்டாரு. அவர் எங்கே போய் சட்டமன்றத்தில் நடிக்க போறாரு? எதிர்கட்சி தலைவர் தானே. எதிர்கட்சி தலைவரா? சிஎம் அவர்களை சொல்லியிருக்காரு. தற்போதைய சிஎம், முன்னாள் சிஎம் கிடையாது. முன்னாள் டெபுட்டி சிஎம் இல்லையா? கிடையாது. சொன்னது யாரு? சொன்னது யாரு? கட்டப்பா பொண்ணு.
நியூட்ரிஷியனிஸ்ட் அவங்க. பாருங்க கரெக்டா கார்த்தி சொல்லிட்டாப்ல, தப்பா சொல்லுவாப்ல, இப்ப கரெக்டா சொல்லிட்டாப்ல. திவ்யா சத்யராஜ் நியூட்ரினிஸ்ட். என்ன திரும்பி என்ன அப்படிதான் திரும்பி சொல்லியிருக்காங்க. ஆமா அது இப்படிதான் வந்தாங்க. அழகா ஸ்டைலா பிடிங்க அப்படி. அதுல பரவாயில்ல. நியூட்ரிஷியனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து சட்டமன்றத்தை இது பண்ணிட்டீங்க, இது ஒன்றும் சினிமா கிடையாது, ஷூட்டிங் கிடையாது, நீங்க வந்து இப்படி பண்றது வந்து இதுவா இல்லை அப்படின்னு இருக்காங்க. அவங்க மக்கள் அதான் சொல்றாங்க, இது அரசியல், இது சட்டமன்றம், நியூட்ரிஷியனிஸ்ட்டுக்கு இங்க வேலை கிடையாது, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, நீங்க உங்க கிளினிக்ல பேஸ்கெட் பால் விளையாண்டாலும் சரி, கேரம் போர்டு விளையாண்டாலும் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு புரியாது, ஏன்னா வந்து இது அப்படிதான், அது இந்த பக்கம் தான் வரும். இப்ப என்ன திருப்பி மறுபடியும் பிரசன்ஸ் வேற என்னங்க பொழுதுபோக்கு என்னங்க இருக்கு? ஏங்க அதான் கிளினிக் வச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு நாள் ஒரு என்ன 24 ஹவர்ஸ்மா ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு டைமிங் தான். மருத்துவம்னா சேவை தானேங்க. இப்பதானங்க சொன்னீங்க மருத்துவம்னா அதுல கொள்ளடி ஏதோ நடக்குதுன்னு சொன்னீங்களேங்க. சேவை தானே மருத்துவம்னாலே சேவை இதுல உண்டு. அது போர் அடிக்குதுல, எவ்வளவு நாள் தான் இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம ஒரு இதாகி ஒரு எம்பி, ஒரு மேயர், ஒரு எம்பி அப்படி போகும்போது தானே மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்பதானே சேவை நல்லா பண்ண முடியும். இப்ப சேவை வந்து சாதாரணமா தான் பண்ண முடியும். நீங்க பெரிய அளவுக்கு போகும்போது சேவை பெருசா பண்ணலாம். அப்ப நீங்க வந்து போய் இது பண்ணலாம். இப்போ சட்டமன்றத்துல வந்து ஓகேன்னு சொல்லலாம், மாமன்னன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க வந்து பேசலாம், அது பிரச்சனை கிடையாது. உங்களை புகழ்ந்து அந்த காலத்துல பராசக்தியில ஆரம்பிச்சு நீங்க என்னெல்லாம் இதுவோ அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்காது. இந்த பக்கம் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா உடனே அது சினிமாவாயிடும், ஷூட்டிங் ஆயிடுது. இதெல்லாம் வந்து நடந்து பல மாதங்கள் ஆன பிறகுதான் இப்ப வந்திருக்காங்க நியூட்ரிஷியனிஸ்ட் வந்து இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து அப்படி ஆக்கிட்டீங்க, இது வந்து இப்படி ஆக்கிட்டீங்கன்னு. போங்க ப்ளீஸ். நீங்க இதை பத்தி பேசும்போதுதான் இவரு வீரமணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருமே சொல்லிட்டாரா? நான் நியூட்ரிஷன் அவரு சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ இருக்கிற போதையெல்லாம் வந்து ஒரு பெரிய போதை கிடையாது, இந்த இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த சரக்கு அது இதெல்லாம் வந்து போதை கிடையாது. போதையில வந்து பெரிய இந்த பதவி அந்த போதையில வந்து ரொம்ப பெரிய போதை, அது இப்போ நிறைய வந்து அதிகரிச்சுட்டே வருது. யாருக்கு? திமுக இருக்கிற இளைஞர் அந்த இவங்களுக்கு கூட்டத்துல வந்து நிறைய பேருக்கு அந்த பதவி போதை வந்து இதாயிட்டே வருது. காமனா சொன்னாரா, தாவேக்கான்னு சொன்னாரா? தான் சொல்லி பொதுவா அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. பொதுவா சொல்றது அவர் திமுக சொல்லியிருப்பாரு. ஏன்னா பதவி ஆசையில இப்ப இந்த மாதிரி பண்றாங்கல்ல, பேரம் இது பண்றாங்க, 35 கோடி பேரம் பண்றது, எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அதை சொல்லியிருப்பாரு. அவரால் வெளிப்படையா சொல்ல முடியல. அதனால வந்து சூசகமா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, பதவி ஆசை அதிகமாகி போச்சுங்க, ஏன்னா அமைதியா இருங்க, 5 வருஷம் அமைதியா இருங்கன்னு சொல்றத அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் ஜூலை 18 வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தாவேக்காவினருக்கு எதிராக வந்து பண்ண போறாங்க, அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து அதிமுக பண்ண போகுது. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகின்றது. என்னங்க எங்க எவ்வளவு போதையை கட்டுப்படுத்த முடியாம என்ன கிழமை பாரு, ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோ அன்னைக்குதான் கிரௌட் அள்ளுன்னு. நேரங்காலம் பக்கம் வேலை செய்றீங்க நீங்க. கால்குலேட்டருக்கு போயிருப்பான், கேலண்டருக்கு போக சொன்னா. நீங்களே பாத்துருங்க. அதுதான் ஆன்றான் பாருங்கயா. அதுதான் அதுக்கும் LBW சனிக்கிழமையா? அப்ப கூட்டம் இருக்காது. சனிக்கிழமை பனையர் தானே. அதுதான் சொல்றேன், அன்னைக்கு கூட்டம் இருக்காது. டேட்டை மாத்திங்க, ஒண்ணு வெள்ளிக்கிழமை வச்சுங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க, சனிக்கிழமை வைக்காது. அது எப்படி? நான் சென்னையில வைக்கலையே, நான் வைக்கிறது திருச்சியில வைக்கிறேன். ஏன்னா சென்னையில இருந்து மட்டும்தான் வராங்களா என்ன? எல்லா தமிழ்நாட்டுல ஓவரா இருந்து எல்லா இடத்துல தான் சனிக்கிழமை வரதை நீங்க பாக்குறீங்க. பனையூர்ல எவ்வளவு கிரௌடு நிக்குதுன்னு பாக்குறீங்க. அதுல 75% எந்த கட்சியில இருந்து வராங்கன்றது பாக்குறீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமா? சனிக்கிழமை வேணாம் சொன்னா கேளு, அன்னைக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ரெண்டாவது உங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை, இப்ப தேவையில்லாம சிக்கி சின்ன பின்னமாகாதீங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திரும்ப வரும்போது பட்டா சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சொன்னா கேளுங்க, சனிக்கிழமை வைக்காது, வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வராங்க. அவங்கள மக்களுக்கு நல்லது செய்யணும்னு 60 நாள்லயே போதை ஒழிப்பா? ஆமா. சரி 60 வருஷம் ஆச்சு போதையை நீங்க உருவாக்கி அதை கடையில விற்று கவர்மெண்டே கொடுக்க ஆரம்பிச்சது நீங்க தான். இருங்க, ஒண்ணு இருக்குது. சரிதான்.
இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இதுதானா? ஐயா அப்படிலாம் இல்லையா? எவ்வளோ நேரம் இருக்குது இங்கிலீஷு? முடிச்சிடலாம். நான் முடிச்சிடலாம். ஃபைனல். ஆ இது எங்க தாத்தா சொல்லுவண்டா கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்டா கெத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தாத்தா தாத்தா பெரியார் தாத்தா, இது எங்க போடா. என்னதுங்க அது? ஆ? யார் தாத்தா? பெரியார். தாத்தா தாத்தா பெரியாரா? இது எங்க தாத்தா. ஆமா, பெரியார் எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஜென்சியில் வந்து கொள்கை ஓ பாடம் பைத்தியமா? அதுக்கா டைம் வேஸ்ட் பண்ணீங்க? கரெக்டாக எழுதி கம்போஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். பாராட்டுங்க. வேணாங்க. ஏங்க பாராட்ட மாட்டீங்களா? முடிச்சிடலாம். இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் இல்ல, வேணாம். பாராட்டணும். இன்னொரு விஷயம்லாம் இருக்குது, அது இப்போ எதுக்கு பேச வேணாம். யார் நம்ம கோயம்புத்தூர் நிறமாறும் விலங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய பேசியிருக்குது. ஜந்துக்களெல்லாம் பத்தி பேசுறதுக்கான வேலைகள் இங்க இல்ல. முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? சரி, ஓகே. போதும், நீங்கள் கேட்டதுனால இதோட நம்ம முடிச்சுக்கோம். தொடர்ந்து நாளைக்கு பல செய்திகளை பற்றி பேசுங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.